அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லாருக்கும் இனிய குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள். இந்த குரு பூர்ணிமாவில் உங்கள் எல்லாரையும் மனமாற வாழ்த்துறேன். நல்ல குரு உங்களுக்கு அமைஞ்சு உங்கள் வாழ்க்கையும் ஒரு உயர்நிலைக்கு போகணும், உங்களோட ஆரோக்கியம் மேம்படணும், உங்களோட மனநிலைமை மிக அமைதியாகவும் நிதானமாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து பொறுமையாக கையாளுற மாதிரி மாறணும் அப்படின்னு இறைவன்கிட்ட நம்ம பிரார்த்தனை வைப்போம். உங்களோட பொருளாதார நிலை நல்ல நிலைமைக்கு உயரணும், உங்கள் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி, சந்தோஷம், அமைதி, செல்வ செழிப்பு எல்லாமே நிறையணும்னு பிரார்த்தனையோட இந்த பதிவை நான் தொடங்குகிறேன். நம்ம எல்லாருமே பிரபஞ்சத்துக்கிட்ட ரொம்ப கனெக்டடாக இருக்கும். பிரபஞ்சமே நமக்கு வைத்தியம் பார்த்தா எப்படி இருக்கும்? அதாவது பிரபஞ்சமே நமக்கு கூட இருந்து நம்ம உடம்புக்குள்ள அதோட அதிர்வலையை செலுத்தி நம்மளோட நோய்களை குணப்படுத்தினா இது எப்படி பண்ண முடியும்? இது சாத்தியமானு கேட்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக இது சாத்தியம். அதே மாதிரி இந்த பிரபஞ்சமே நம்ம மனசுக்குள்ளார நம்ம மனசில் ஏற்படுற தேவையில்லாத கெட்ட எண்ணங்களையும், நெகட்டிவான யோசிக்கக்கூடிய பய உணர்வு, பதட்டம், ஒரு தன்னம்பிக்கை குறைபாடு, இந்த மாதிரியான விஷயங்களையுமே அந்த பிரபஞ்ச பேராற்றலே சரி பண்ணிச்சுன்னா, ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த பிரபஞ்சம் மட்டும்தான் நம்மளோட உண்மையான குரு. ஸோ அப்போது இது எப்படி சாத்தியம், இது எப்படி சரி பண்ணோம் அப்படின்னா, அதுதான் நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கக்கூடிய அக்குபஞ்சரும் வாழ்வியலும் கூடவே சேர்ந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறது மலர் மருத்துவம். இந்த அக்குபஞ்சருக்கும் பிரபஞ்சத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. இந்த அக்குபஞ்சர் செயல்படுற விதமே பிரபஞ்ச பேராற்றலை உள்வாங்கிதாங்க. பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த காஸ்மிக் எனர்ஜி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர் அப்படின்னு, அதாவது கரண்ட்டு நம்மளுக்கு எப்படி ஒரு காப்பர் கம்பி வழியாக கண்ணுக்கு தெரியாமல் அது உள்ளார பவர் சப்ளையில் நமக்கு கரண்ட்டு கொடுக்குதோ, வெளிச்சம் கொடுக்குதோ, வேலை செய்து தானே, ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியல. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர், மின்காந்த அதிர்வுகள், அதை இந்த பிரபஞ்சம் அந்த சின்ன சின்ன நீடில்ஸ், காப்பர் நீடில்ஸ் நம்ம அக்குபஞ்சரில் கொடுக்குற அந்த நீடில் வழியாக கடத்தி நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை நீக்கி விடுது, தடைகளை நீக்கி விடுது. அக்குபஞ்சரில் ஒவ்வொரு புள்ளிகளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நோய்க்கு மருந்தாக அமையும். ஏன்னா நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களும் இன்றைக்கி மிக பெருசாக பேசப்படக்கூடிய டயபெட்டிஸ், சுகர் அப்படின்னு சொல்கிறாங்க, சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதி இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் இருக்குது, யாரை கேட்டாலும் அதான். அதே மாதிரி பிளட் ப்ரெஷர், ஸோ பிபி, இது யாருக்குமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே போல் மிக அதிகமாக நான் பார்த்ததில் முட்டி வலி, எல்லாத்தையும் தாண்டி தூக்கமின்மை, ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, குழப்பம். அதை விட அதிகமாக பார்க்கணும் அப்படின்னா வெயிட் கெயின். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல், ஏது பண்ணணும்னு தெரியாமல் யூடியூப்பில் சொல்கிற எல்லாத்தையும் பண்ணிவிட்டு, இல்லை டாக்டர்கிட்ட போய் மருந்தாக வாங்கி சாப்பிட்டுட்டு, நான் சொன்ன எல்லா வியாதிகளுக்குமே மருந்து, மாத்திரை, கை வைத்தியம், வீட்டு வைத்தியம், சித்த வைத்தியம், ஆயுர்வேத முறைகள், ஹோமியோபதி, அலோபதி, என்னென்ன உண்டு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஆனால் இதெல்லாம் முழுமையாக குணமடையுதா? இதுக்கு தீர்வு கிடைக்குதானா? இல்லை. அப்போது இயற்கையாகவே நம்ம உடம்பு நம்மளே குணப்படுத்திக்கணும்னு தெரிஞ்சோம், நம்ம அதை எப்படி குணப்படுத்திக்கணும்னு தெரியாமல் இருக்கும். நம்ம உடம்புக்கு தானே குணப்படுத்திக்கிற சக்தி இருக்குது. ஆனால் நம்ம அதை என்ன பண்ணணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒன்றுமே பண்ணாமல் இருந்தாலே போதும், அது தானாக குணமாயிடுங்கிற உண்மையை தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அக்குபஞ்சர் கூட தேவைப்படுற பாயிண்ட்ஸ் போட்டால் போதும், தேவையில்லாமல் நம்ம போடவே வேண்டாம். முழுக்க முழுக்க நம்ம உடம்பு நம்ம சாப்பிட்ற உணவுகளாலையும் நம்ம சில முறைகளை கடைபிடிச்சாலே போதும், இதுலேயே குணமாயிடும். நான் சொல்கிறது சாதாரண ஒரு காய்ச்சலிலிருந்து, காய்ச்சல் சாதாரணம்னு சொல்கிறோம், ஆனால் காய்ச்சல் மிகப்பெரிய அற்புதமான நோய்களை தீர்க்கக்கூடிய மருந்தே காய்ச்சல் தான் நமக்கு. அது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நிறைய பேருக்கு காய்ச்சல் வந்தாலே பயம் வருது, ஃபிட்ஸ் வந்துருமோ, காய்ச்சலோட உச்சக்கட்டத்தில் போனால் ஃபிட்ஸ் வந்துடும், நீங்கள் வெயிட் பண்ண சொல்கிறீங்களே மருந்து இல்லாமல். முழு புரிதலோட ஒரு காய்ச்சலை எப்படி மருந்து மாத்திரை இல்லாமல் அழகாக குணப்படுத்திக்கலாம்? இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திர வேலைலாம் கிடையாது. ஏன்னா இதுதான் நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட அப்பா அம்மா, தாத்தா பாட்டி எல்லாம், அப்பா அம்மா இப்போ பண்ணுறாங்களான்னு தெரியல, நம்ம தாத்தா பாட்டி எல்லாரும் பண்ணதெல்லாம் இதுதான், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் மறந்துட்டோம். அதுக்காக நம்மளுக்கு ஒரு கிளாஸ்ன்னு தேவைப்படுது. ஆனால் வேறு வழி இல்லையே, திரும்பவும் அதை ஞாபகப்படுத்தணும்.
அதுக்காக தான் நம்ம இதை சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இயற்கை முறையில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். நான் இப்போ மேலே சொன்ன இந்த டயபெட்டிஸாக இருக்கட்டும், பிபி பிளட் ப்ரெஷராக இருக்கட்டும், முட்டி வலி, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், பிசிஓடி, பிசிஓஎஸ், எதுவாக வேணா இருக்கட்டும், இது முதல்ல நோயே இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். எதுவுமே நோய் இல்லைங்க. கொடிய நோய்கள்னு சொல்லக்கூடிய கேன்சர் முதற்கொண்டு நான் சொல்கிறேன், நோய் அப்படிங்கிறதே இல்லை. இது எல்லாமே நம்மளோட ஆற்றல் குறைபாடு, நம்மளுக்கு சக்தி குறைபாடாக இருக்கிறதுனால வந்திருக்கு. நம்ம இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணணும், இம்யூனிட்டியை எப்படி அதிகம் பண்ணிக்கணும், அதுக்கு என்னென்னலாம் சாப்பிடணும், உணவுகள் மூலியமாகவே நம்ம சரி பண்ணிக்க முடியும் போது நம்ம மருந்து மாத்திரைகளுக்கு போக தேவையில்லை அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மையை நம்ம மறந்துட்டோம். ஏன்னா நமக்கு பழகிடுச்சு. டாக்டர்கிட்ட போனோம், உடனே சரியாயிடும். வலியை தாங்கிக்கிற கெப்பாசிட்டி இன்றைக்கி யாருக்கும் இல்லை. வலி வரவும் கூடாது, வந்தாலும் எனக்கு அடுத்த செகண்டே போயிடணும். வலி உடம்புல வரும்போதே எனக்கு அது சரியாயிடணும்னு நினைக்கிறோம். அதனால் போய் மருந்து மாத்திரை எடுத்து பெயின் கில்லர் போடுறோம். ஆனால் அந்த நேரத்துக்கு உங்கள் பெயின் கில்லர் அந்த வலியை குறைக்கிறத விட சரி ஆக்கலைங்கிறது எல்லாருக்கும் தெரியுங்க. தெரிஞ்சு தான் இந்த தப்பை பண்ணுறோம். ஏன் தெரியுமா, நம்மளோட வாழ்வாதாரம், பொருளாதார நிலை, இதெல்லாமே என்னென்னா, நான் வேலைக்கு போகணுங்க, என்னால் பொறுமையாலாம் இருந்து ஒரு காய்ச்சலை 3 நாள் ரெஸ்ட்டு கொடுங்கன்னா எனக்கு அதுக்கு டைம் இல்லை, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. அப்படின்னா அதுக்கு தான் நம்ம கூடவே அக்குபஞ்சரை கொடுக்குறோம். அதுக்கு தான் வாழ்வியலை சொல்லி கொடுக்குறோம். இப்போதைக்கு எமர்ஜென்சிக்கு நீங்கள் மருந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க, ஓகே. ஆனால் இதுக்கப்புறம் மருந்தே எடுக்கக்கூடாது, நம்மளே குணப்படுத்திக்க முடியும். இது நான் மோட்டிவேஷனுக்காக பேசலைங்க. 15 வருஷமாக இந்த இயற்கை வாழ்வியலில் நம்ம இருக்கோம். மருந்தில்லா மருத்துவமான அக்குபஞ்சரையும் சரி, என்னென்ன மாதிரி உணவுகள் எடுக்கணும், ரொம்ப பெருசாக செலவு பண்ணிக்கிட்டு அது வாங்கு இதை வாங்கு, புரோட்டீன் வாங்கு, அயன் வாங்கு, தனித்தனியாக போய் சத்து பார்த்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்களே கிடையாது. ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டில் இருக்கிற 5 பெட்டியும் நம்ம வீட்டு பக்கத்தில் கிடைக்கிற காய்களும் கனிகளும் வச்சே நம்ம முழுமையாக, என்னோடய வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க, முழுமையாக எல்லா வித நோய்களிலிருந்தும் நம்மளால் வெளியில் வர முடியுன்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த வகுப்பு நம்ம எடுக்கிறோம். இதுக்கு யாருக்கெல்லாம் என் உடம்பை நான் சரி பண்ணிக்கணும், எந்த மாத்திரை மருந்தும் வேண்டாம், இத்தனை வருஷமாக நான் அதில் போராடிட்டேன், ஏன்னா நான் சொல்ல வேண்டாம் அதோட சைடு எஃபெக்ட் என்ன உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படி விருப்பம் இருக்கிறவங்களுக்கான தேடலுக்கான வகுப்பு தான் இது. எல்லாருக்கும் பண்ணிட முடியுமானா எனக்கு தெரியல. இந்த பிரபஞ்சம் வழிகாட்டி, இந்த இறைவன் நம்ம கூடவே கைப்பிடிச்சு வழிகாட்டுறாரு அப்படின்னா அது இந்த இயற்கை வாழ்வியலுக்குள்ளே வர்றவங்களால் மட்டும்தான் முடியுங்கிறது என்னோட ஒரு அசைக்க முடியாத கருத்து, என்னோட கருத்து. அலோபதி மருந்து எடுத்தால் தான் சைட் எஃபெக்ட் வருதுன்னு சொல்லிட்டு சித்த மருத்துவமோ ஹோமியோபதி மருத்துவமோ இன்னும் நிறைய ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ்லாம் நம்ம போகிறோம் இல்லையா. ஆனால் இந்த மாதிரி எத்தனையோ மருந்துகள் எடுத்தும் குணமாகலை. ஒருத்தர் சொன்னாங்க சித்தா எடுத்தேன், ஒருத்தர் சொன்னாங்க ஆயுர்வேதா எடுத்தேன், இங்கிலீஷ் மெடிசன் வேணான்னாங்க, அதனால் இதெல்லாம் பண்ணால் எதுலேயுமே எனக்கு முழுமையாக குணமாகலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எங்களோட வகுப்பில் கலந்துக்கலாம். ஏன்னா நான் எதுவுமே இதில் பண்ண போகிறதில்ல, நீங்களே உங்களை முழுமையாக குணப்படுத்திக்க போகிறீங்க. உங்களுக்கு எப்படி பண்ணணுங்கிறத மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். அப்போது யோசிச்சு பாருங்கள், மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, ஊசி இல்லை, வலி இல்லை, முக்கியமாக சைட் எஃபெக்ட் இல்லை. ஏன்னா நம்ம மருந்தே கொடுக்க போகிறதில்ல. உங்களை முழுவதுமாக இயற்கை கிட்ட ஒப்படைச்சு இயற்கையில் என்னென்ன பண்ணால் எளிமையாக நம்ம எப்படி டெய்லியும் நம்ம என்ன சாப்பிடுவோம், டெய்லி நம்ம எப்படி வீட்டில் இருக்கிறத சமைச்சு சாப்பிட்டு எப்படி குணப்படுத்திக்க முடியுங்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர இந்த வகுப்பில், இந்த 2 மாத வகுப்பில் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அக்குபஞ்சரும் இயற்கை வாழ்வியலும். நான் சொன்ன மாதிரி 15 வருஷமாக இறை அருளால் நான் என்னைக்கு இந்த லைனுக்குள்ளே நாங்கள் வந்தோமோ எங்களோட ஃபேமிலியில் யாருமே டாக்டர்ன்ற ஒரு விஷயத்துக்காக இன்ன வரைக்கும் நம்ம போல. அது இறைவன் கருணை, இயற்கை பேராற்றல் தந்த கருணை. அந்த மாதிரி தான் நீங்களும் இருக்கணும். தேவைப்படும் போது நம்ம அலோபதி மெடிசன் நம்ம கீழே விழுந்துட்டோம், ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நம்ம கை கால் எலும்புகள் உடஞ்சிருச்சு, இல்லை நம்ம ஸ்டிச் போடணும், இந்த மாதிரி நேரத்தில் நம்ம போகலாம், தப்பே கிடையாது. அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்வியலுக்குள்ளே வந்துடணும். ஆனால் நம்ம இன்றைக்கி தொட்டதுக்கெல்லாம் டாக்டர், குழந்தைக்கு சளி பிடிச்சா டாக்டர், ஜுரம் வந்தால் டாக்டர், கை குழந்தையிலேருந்து போகிறோம், ஸ்கேனு ரிப்போர்ட்டு. யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி எங்கே போனாலுமே நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட் இல்லாமல் போகவே முடியாது. நீங்கள் சும்மா காய்ச்சலுக்கே போனால் கூட, முதல்லலாம் அந்த காலத்து டாக்டர்லாம் காய்ச்சல்னு போனால் ஒன்றுமே கிடையாது. நல்லா நெத்தியில் பத்து போடுங்க, ஈர துணி போடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, ரசம் சாதம் சாப்பிடுங்க, இப்படி தான் சொன்னாங்க. இன்றைக்கி இதுதான் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி எத்தனை டயட்டு, எத்தனை விஷயம், எத்தனை மாத்திரை, எத்தனை மருந்து, ஊசி, டெஸ்ட்டு, இந்த காய்ச்சலா அந்த காய்ச்சலா, பேர் விதவிதமான நோய்களுக்கு வச்சுக்கிட்டு நம்மளும் அது பின்னாடி போயிட்டுருக்கோம். நம்ம எப்படி வாழ்ந்தோம் அந்த கெத்து நம்ம மறந்துட்டோம். நம்மெல்லாம் இருக்கிற ஒரு செடியை, துளசி செடியை வாயில் மென்று சாப்பிட்டுட்டு சளியை குறைச்சவங்க, ஒரு கஷாயத்தை போட்டு குடிச்சிட்டு ஜுரத்தை குறைச்சவங்க, எந்த நோய்களும் இல்லாமல் வாழ தெரிஞ்சவங்க தமிழர்கள், நம் முன்னோர்கள். ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த பரம்பரையாக நம்ம மறந்துட்டு, நம்ம மரபையே நம்ம மறந்துட்டு நம்ம எங்கேயோ யாரையோ நோக்கி போயிட்டுருக்கோம்.
இதெல்லாம் எனக்கு வேணாங்க, நான் பழைய வாழ்க்கையை எடுக்க விரும்புகிறேன், எனக்கு என்ன சாப்பிடணும்னு எனக்கு தெரியணும், எனக்கு உண்மையிலே எது ஆரோக்கியமான உணவுன்னு தெரியல, இன்றைக்கி நிறைய ஹைப்ரிட் வந்துருச்சு, அப்படி ஒரு உணவில் நஞ்சு இருந்தால் அதை எப்படி நாங்கள் எடுத்துக்க முடியும்? அப்போ அந்த உணவுலேருந்து இருக்கிற நஞ்சு எப்படி நம்ம நீக்கணும்? ஒரு மருந்தடிச்சு வர உணவுலேருந்து காய்கறிலேருந்து அந்த மருந்தை எப்படி நம்ம நீக்கி நல்ல உணவாக மாற்றணும்? தண்ணி எப்படி குடிக்கணும்? அந்த தண்ணியை எப்படி சத்துள்ளதாக குடிக்கணும்? ஏன் நமக்கு இதெல்லாம் தாண்டி நமக்கு ஏன் நம்மளுக்கு பணப்பிரச்சனை நிறைய இருந்துகிட்டே இருக்குது தெரியுமா? நம்ம உடம்புல நிறைய எனர்ஜி குறைபாடு இருக்குது, அதனால் பண ரீதியாக முடக்கங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் வீட்டில் பிரச்சனை, சண்டை எல்லாமே வரும். ஸோ இந்த வகுப்பில் வெறும் உங்களுக்கு ஒரு உணவு, உங்களோட நோய்களுக்கான மருந்து மட்டும் இல்லாமல் உங்களோட மனச்சிக்கல், பணச்சிக்கல் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இருக்கிற ஒரு வகுப்பாக தான் இது இருக்கும். ஏன்னா நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டனோ அது எல்லாத்தையுமே எப்படி நான் வெளியில் வந்தனோ அது எல்லாத்தையுமே என்னெல்லாம் பண்ணணும் கொடுக்கறதுக்கான ஒரு வகுப்பு தான் இது. உங்கள் எல்லாருக்கும் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் இந்த வகுப்பில் நம்ம கொடுப்போம். ஸோ எனக்கு மருந்து வேண்டாம், மாத்திரைகள் வேண்டாம், என் உடம்பை என்ன விதமான நோயாக இருக்கட்டும் எத்தனை வருஷமாக நீங்கள் போராடிக்கோங்க. முக்கியமாக அல்சர் பிரச்சனையில் போராடுறவங்களாம் நான் நிறைய பேர் பார்க்குறேன். அல்சர் எனக்கும் இருந்தது, அதிலிருந்து முழுமையாக இன்றைக்கி நான் விடுதலை அடைஞ்சு எந்த மருந்து மாத்திரை இல்லாமல் இருக்குது. என் கூட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது தெரியும். ஸோ இதுதான் இந்த 2 மாத வகுப்பில் உங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். உங்கள் கண்களை எப்படி பாதுகாத்துக்கலாம், உங்கள் ஒவ்வொரு உறுப்பையும், நம்மளுக்கு 12 ஆர்கன் இருக்குது இல்லையா, நம்மளோட உடம்புல 12 ஆர்கன்ஸ் இருக்குது. கிட்னி, லிவரு, கல்லீரல், பித்தப்பை, ஹார்ட்டு, யூரினரி பிளாடரு, ஸோ இது அத்தனை லங்ஸு, இது அத்தனையுமே நம்ம எப்படி சுத்தமாக க்ளீன் பண்ணி, என்னோட அதுக்குள்ளே போய் நம்ம எப்படி க்ளீன் பண்ண முடியுமா அப்படின்னா இருக்குது. உணவுகளே போதும், உணவுகளே உங்கள் லங்ஸை சுத்தம் பண்ணும். லங்ஸை சுத்தம் பண்ணிட்டா ஏன் வீசிங் வரும், எப்படி சளி வரும், எப்படி ஹார்ட் ப்ராப்ளம் வரும், ஹார்ட்டை எப்படி நம்ம நிம்மதியாக வச்சுக்கணும்னு தெரிஞ்சிச்சுன்னா ஹார்ட்டில் ஏங்க ப்ராப்ளம் வரும்? வெப்ப சக்தியை எவ்வளோ அளவுக்கு நம்ம வச்சுருக்கோம் உடம்புலன்றதை பொறுத்து தான் ஹார்ட்டில் பிரச்சனையே. எல்லாமே பஞ்சபூத எனர்ஜியில் நம்மளால் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டு குணப்படுத்திக்க முடியும். பஞ்சபூத ஆற்றலில் வாதம், பித்தம், கபத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம மருத்துவமே பண்ணுறோம். அதாவது உடம்புல எவ்வளோ சூடு இருக்கணும், உடம்புல எவ்வளோ பித்தம் இருக்கணும், உடம்புல எவ்வளோ நீர் சத்து இருக்கணுன்றது சரியாக நமக்கு தெரியல. அது சரி இல்லைன்னா அதை எப்படி சரிப்படுத்திக்கணும்னு நமக்கு தெரியல. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. இதுக்கு உங்களுக்கு பெரிய குவாலிஃபிகேஷன், பெரிய அப்படி நான் அதை படிச்சிருக்கணும் இதை படிச்சிருக்கணும் எதுவுமே வேணாங்க. 18 வயது நிரம்பி இருந்தால் போதும், உங்களுக்கு தமிழ் படிக்க தெரிஞ்சால் போதும், நீங்களே உங்களுக்கு அழகாக இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு இயற்கை முறையில் உங்களை குணப்படுத்திக்க முடியும். இன்னும் இதை பற்றின உங்களுக்கு அதிக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அந்த மெசேஜில் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க. அதுக்கப்புறம் நிச்சயமாக இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கோங்க. எத்தனையோ பேர் கலந்துக்கிட்டு குணமாக இருக்கிறத நம்ம யூடியூப்லேயும் பதிவாக போட்டிருக்கோம், போய் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வரப்பிரசாதம், இந்த பிரபஞ்சமே நமக்கு அதோட ஆற்றலை தந்து குணப்படுத்துது அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை நம்புகிறவர்களுக்கு அது புரியும். பிரபஞ்ச ஆற்றல் இல்லாமல் எதுவுமே இல்லை. மலர் மருத்துவமும் அப்படி தான். மனசுக்குள்ளே ஏற்படுற தேவையில்லாத இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வாழ்வியலை மட்டும் கற்றுக்கிட்டு உணவுகளை மட்டும் மாற்றிக்கிட்டு அக்குபஞ்சர் பாயிண்ட்டை மட்டும் போட்டால் குணம் அடைஞ்சிட முடியுமானா 100% முடியும். ஆனால் இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா மனம். இந்த மனசுக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மனசு பண்ணுற வேலை ரொம்ப ஜாஸ்தி. இந்த மனசால் தான் எல்லாமே நம்ம நொந்து போகிறோம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் ஒரு இறங்கி செய்ய முடியல, ஒரு நம்பிக்கை இல்லை. எனி டைம் நம்மளுக்கு மனசில் ஒரு கவலை, எப்பொழுதுமே ஒரு சோகம், இது எல்லாமுமே உங்கள் உடம்புல இருக்கிற புள்ளிகளை சரி பண்ணும் பொழுது, உங்கள் உணவை சரி பண்ணும் பொழுது மாறுங்க. நீங்கள் தனியாக ஸ்ட்ரெஸ்ஸுக்குன்னு போய் எந்த டாக்டரையும் பார்க்க வேண்டாம். இன்றைக்கி ஸ்ட்ரெஸ்ஸுன்னு போய் மூளைக்கான தேவையில்லாத மருந்துகளை கொடுத்து தூக்கமே இல்லாமல் போகிறதே அந்த மருந்துகளால் தான். ஸ்டெராய்டு எடுக்கிறது, தூக்க மாத்திரை எடுக்கிறது. இன்றைக்கி அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ், பெண் குழந்தைகளுக்கு என்னென்ன கர்ப்பப்பையில் பிரச்சனையோ அத்தனையும் சொல்லிடுறாங்க. சின்ன குழந்தைங்களுக்கே பீரியட்ஸ் வரல, தள்ளி போகுது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் சின்ன வயசுலே. இதையும் உங்களால் முழுமையாக குணப்படுத்திக்க முடியும், எந்த ஒரு மருந்தும் இல்லாமல். ஸோ உங்களுக்கு இதை முன்னாடி இதெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட்டாக கொடுத்தோம், இப்போது இதை உங்களுக்கே கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த விஷயத்தை நம்ம பண்ணுறோம். நிச்சயமாக இந்த 2 மாத வகுப்பு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுத்து உங்கள் வாழ்க்கையே ஆரோக்கியமாக, மன நிம்மதியாக, செல்வ செழிப்பாக மாற்றுங்கிறதுல எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கோங்க. அடுத்த பேட்ச் எப்போ நடக்கும்னு எனக்கு தெரியாது, இப்போதைக்கு டைம் இருக்குது, இதை நான் கொடுக்குறேன். சேர விருப்பம் இருக்கிறவங்க நிச்சயமாக இதற்கு கட்டணம் உண்டு. டீட்டெயில்ஸ் கேட்டு முன்பதிவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம நிறைய பேரை எடுக்க மாட்டோம், மிக குறைந்த அளவு தான் நம்ம எடுக்க முடியும். ஏன்னா நம்மளோட இன்டென்ஷன் குணப்படுத்துறது, எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு குணமானாலும் போங்க இல்லாட்டியும் பரவாயில்லன்னு சொல்கிறது இல்லை. உங்களை நீங்கள் குணப்படுத்திக்க போகிறீங்க, அதுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருக்க போகிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.
இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்டிகிட்டு இருக்கு. அந்த வழியை இன்றைக்கி குருவாக வந்து இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு வழிகாட்டுது. இதில் நான் எதுவுமே கிடையாது. அந்த வழியை தொடர்ந்து பின்பற்றி நல்ல ஒரு ஆரோக்கியமான செல்வ செழிப்பான வாழ்க்கையை நீங்கள் வாழணும். நன்றி.